Hi students, welcome to our channel. So இந்த வீடியோல 10th சோசியலுக்கான குவார்டர்லி 2026 அஃபிஷியலான நம்ம டீடைல் கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்ற அந்த போர்ஷனுக்கு பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கும் ஒரு லைக் போட்டுட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். 10th சோசியலுக்கு உங்களுக்கு போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் 5 லெசன், ஜியாகிரஃபியில் 5 லெசன், சிவிக்ஸில் 3 லெசன், எக்கனாமிக்ஸில் 3 லெசன், மொத்தம் 16 லெசன் இருக்குது. இந்த 16 லெசன்லையும் இருக்கக்கூடிய முக்கியமான டீடைல் கொஸ்டின்ஸ் 5 மார்க் கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மொத்தம் நீங்கள் 10 5 மார்க் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். 10 5 மார்க் கொஸ்டினில் ஒன்று வந்து உங்களுக்கு கம்பல்சரி வந்து நமக்கு ஹிஸ்ட்ரியினுடைய மேப் வந்து கேட்டுருவாங்க. ஸோ அது வந்து நீங்கள் மேப் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. பேலன்ஸ் 9 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு தியரி தான் கேட்பாங்க. அதில் டைம் லைன் ஒன்று வந்துடும், அப்புறம் இது கிவ் ரீசனும் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஒன்று வந்துடும், அப்புறம் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் ஒன்று வரும். ஸோ இதெல்லாம் போக நமக்கு தியரி கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுக்கு எதெல்லாம் முக்கியமானது அப்படின்றது இதை மட்டும் நீங்கள் தரவாக படிச்சிங்கனாலே 9 5 மார்க் கொஷின்ஸுமே அட்டன் பண்ணிடலாம். ப்ளஸ் மேப்போட சேர்த்து 10 5 மார்க் கொஷின்ஸ். சாப்டர் 1ல் பாருங்க, டிஸ்கஸ் த மெயின் காசஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், முதல் உலகப் போருக்கான முக்கிய காரணங்களை விவாதி. எஸ்டிமேட் த ஒர்க் டன் பை த லீக் ஆஃப் நேஷன்ஸ், பன்னாட்டு சங்கத்தின் பணிகளை மதிப்பிடுக. Highlight the provisions of the Treaty of the Versailles relating to Germany. ஜெர்மனியுடன் தொடர்புடைய வெர்சைல்ஸ் உடன்படிக்கையின் சரத்துகளை கோடிட்டு காட்டுக. Chapter 2, trace the circumstances that led to the rise of Hitler in Germany. ஜெர்மனியில் ஹிட்லரின் எழுச்சிக்கு இட்டுச் சென்ற சூழ்நிலைகளை கண்டறியவும். Describe the rise and growth of nationalist politics in South Africa. தென்னாப்பிரிக்க தேசிய அரசியலின் எழுச்சி வளர்ச்சி குறித்து தெரிவிக்கும். Chapter 3, analyze the effects of World War II. இரண்டாம் உலகப் போரின் விளைவுகளை ஆய்வு செய்க. அசஸ் த ஸ்ட்ரக்சர் அண்ட் த ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் தி யூஎன். ஐக்கிய நாடுகள் சபையின் அமைப்பு செயல்பாடுகளை ஆய்வு செய்க. சாப்டர் 4, நரேட் த ஹிஸ்டரி ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் யூரோப் இன்டு அன் யூரோப்பியன் யூனியன். ஐரோப்பிய குழுமம் எவ்வாறு ஐரோப்பிய ஒன்றியமானது என்ற வரலாற்றை எடுத்து எம்புக. எஸ்டிமேட் த ரோல் ஆஃப் மோ சே துங் இன் மேக்கிங் சைனா எ கம்யூனிஸ்ட் பார்ட்டி. சீனாவை ஒரு பொதுவுரிமை நாடாக்க மா சே துங்கின் பங்களிப்பை அளவிடுக. Chapter 5, evaluate the contributions of Ramakrishna Paramahamsa and Swami Vivekananda to regenerate Indian society. இந்திய சமூகத்தின் புத்துணர்ச்சிக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சரும் சுவாமி விவேகானந்தரும் ஆற்றிய தொண்டினை திறனாய்வு செய். Write an essay on the role played by the 19th century reformers towards the cause of women. பெண்களின் மேம்பாட்டிற்கு 19ஆம் நூற்றாண்டு சீர்திருத்தவாதிகள் ஆற்றிய பணிகள் குறித்து ஒரு கட்டுரை வரைக. Civics Chapter 1, difference between fundamental rights and directive principles of state policy. அடிப்படை உரிமைகளுக்கும் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளுக்கும் இடையேயான வேறுபாடுகளை கூறுக. Explain the salient features of the Constitution of India. இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகளை கூறுக. Write briefly on the right to constitutional remedies. அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை பற்றி எழுதுக. Chapter 2, explain any 3 jurisdiction of the Supreme Court of India. இந்திய உச்சநீதிமன்றத்தின் நீதி வரையறைகளில் ஏதேனும் 3. வாட் ஆர் த டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. இந்திய பிரதம அமைச்சரின் கடமைகள் மற்றும் பணிகள். சாப்டர் 3, வாட் ஆர் த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர். முதலமைச்சரின் அதிகாரங்கள் மற்றும் பணிகள். டிஸ்கிரைப் த லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் தி கவர்னர். ஆளுநர் சட்டமன்ற அதிகாரங்கள். ஜியாகிரபியில் சாப்டர் 1, எக்ஸ்பிளைன் தி டிவிஷன்ஸ் ஆஃப் நார்த்தன் மவுண்டன்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் டு இந்தியா. இமயமலையின் உட்பிரிவுகளையும் அதன் முக்கியத்துவம் பற்றியும் விவரி. கிவ் அ டீடைல்டு அக்கவுண்ட் ஆன் த பேசின் ஆஃப் கங்கா. கங்கை ஆற்று வடிநிலம் குறித்து விரிவாக எழுதுக. சாப்டர் 2, ரைட் அபவுட் சவுத் வெஸ்ட் மான்சூன். தென்மேற்கு பருவக்காற்று குறித்து எழுதுக. நெக்ஸ்ட், ஃபாரஸ்ட் ஆஃப் இந்தியா. இந்திய காடுகள் பற்றி விவரிக்கும். சாப்டர் 3, வாட் இஸ் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட் அண்ட் ரைட் அபவுட் எனி 2 மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் இந்தியா. பல்நோக்கு திட்டம் என்றால் என்ன, ஏதேனும் 2 இந்திய பல்நோக்கு திட்டங்கள் பற்றி எழுதுக. ஸ்டேட் எனி 5 டைப்ஸ் ஆஃப் சாயில் இன் இந்தியா அண்ட் எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சாயில். இந்திய மண் வகைகள் ஏதேனும் 5 குறிப்பிட்ட மண்ணின் பண்புகள் மற்றும் பரவல் பற்றி விவரி. சாப்டர் 4, ரைட் அபவுட் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா. இந்தியாவில் உள்ள பருத்தி நெசவாலைகள் பரவல் பற்றி எழுதுக. டிஸ்கிரைப் த மேஜர் சேலஞ்சஸ் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ். இந்திய தொழிலகங்களை எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள் பற்றி எழுதுக. சாப்டர் 5, வாட் இஸ் அர்பனைசேஷன், எக்ஸ்பிளைன் இட்ஸ் ப்ராப்ளம். நகரமயமாக்கல் என்றால் என்ன, அதன் சிக்கல்கள் யாவை. கிளாசிஃபை அண்ட் எக்ஸ்பிளைன் த ரோட்வேஸ் இன் இந்தியா. இந்தியாவின் சாலைகளை வகைப்படுத்தி விளக்குக. எக்கனாமிக்ஸ் சாப்டர் 1, briefly explain various terms associated with measuring of national income.
நாட்டு வருமானத்தை கணக்கிடுவதற்கு தொடர்புடைய பல்வேறு கருத்துக்களை விவரி. ரைட் எனி 5 differences between the growth and development. பொருளாதார வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் இடையேயான ஏதேனும் 5 வேறுபாடுகளை கூறுக. Chapter 2, write about the World Trade Organization. உலக வர்த்தக அமைப்பு பற்றி எழுதுக. Write about the challenges of globalization. உலகமயமாக்கலின் சவால்களை எழுதுக. Chapter 3, elucidate why the Green Revolution was born. பசுமை புரட்சி ஏன் தோன்றியது என்பதை பற்றி விவரி. What are the factors affecting the purchasing power and expense? வாங்கும் திறனை பாதிக்கும் காரணிகள் யாவை, அவற்றை விளக்குக. What are the main objectives of the new agricultural policy? புதிய வேளாண் கொள்கைக்கான முக்கிய குறிக்கோள்கள் யாவை? That's it. இந்த ஃபைலோட PDF லிங்க் நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் சொல்லியிருக்கிறது எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.